வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐஸ் பிரியாணி சேனல்ல புளிச்சக்கீரை தொக்கு பண்ண போறோம். தேவையான பொருட்கள்: புளிச்சக்கீரை இங்கே நான் 2 கப் எடுத்திருக்கேன். நல்லா திணிச்சு தான் எடுத்திருக்கேன். 250 ml கப்பு. அப்படி இல்லைன்னா 1 கட்டு புளிச்சக்கீரை, 1 கப்பு சின்ன வெங்காயம், அப்படி இல்லைன்னா ஒரு 20லேருந்து 25 பல், 10லேருந்து 12 வரமிளகாய் தேவைப்படும், 10லேருந்து 12 பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, நீங்கள் தோல் நீக்கின உளுந்து வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு 1/4 டீஸ்பூன், உடச்ச உளுத்தப்பருப்பு 1/2 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 3 மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இந்த கடாயில் நான் ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி விதை, இது 3ஐயும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் இப்போ இந்த வரமிளகாயும் சேர்த்து வறுத்துடலாம். குறைந்த அளவு தீயில இது ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுபட்டிருக்கு. இதை நம்ம வேற ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே எண்ணெயில் இந்த பூண்டு, சின்ன வெங்காயம், இது 2ஐயும் நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. பாருங்க, நிறம் நல்லா மாறி இருக்கு. இப்போ இதில் நம்ம இந்த புளிச்சக்கீரையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த கீரை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை வதக்கியாச்சு. இப்போ நம்ம அடுப்பை நிப்பாட்டிடலாம். இப்போ இந்த வதக்கி வச்ச கீரை, சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் இந்த வறுத்த பொருட்கள் எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் எடுத்திருக்கேன். இது நல்லா ஆறிடுச்சு. இதை இப்போ நம்ம நல்லா அரைச்சிடலாம். இதில் தேவையான அளவு இப்போ உப்பு சேர்க்குறேன். கீரை இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கடுகு, உளுத்தப்பருப்பு, வரமிளகாய், பெருங்காயத்தூள், கடுகு பொரியுது. இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம இந்த அரைச்சி வச்சு இந்த கீரை விழுதை இதில் சேர்த்துடலாம். இந்த மிக்ஸி ஜாரையே நல்லா அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடுறேன். இது ஒரு மிதமான அளவு தீயில ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை சுருள வதக்கிடலாம். இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் சுருள வதக்கியாச்சு. இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். டேஸ்டியான புளிச்சக்கீரை தொக்கு இங்கே தயாராக இருக்குது. இன்றைக்கி நான் இதை ரைஸ், உருளைக்கிழங்கு வறுவல் கூட சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த புளிச்சக்கீரை தொக்கு வந்து ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் ரெசிபி. இதில் நீங்கள் கீரையோட புளிப்புக்கு தகுந்தவாறு நீங்கள் காரத்தை கூட்ட குறைக்க செஞ்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கோங்க. ஐஸ் பிரியாணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.